நம்ம வாழ்க்கையில் முதல் 10 லட்சத்தை எப்படியாவது சேவ் பண்ணி வச்சிடணுங்க. நீங்கள் யோசிக்கலாம் 10 லட்சத்தினால என்னோட லைஃப்பில் வந்து அப்படி என்ன பெரிய சேஞ்சஸ் நடக்க போகுது, நான் என்ன உடனே ஃபாரின் ட்ரிப்பு போவேனா, ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ போவேனா, இல்லை சொசைட்டியில் எனக்குன்னு உடனே ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு. கண்டிப்பாக இது எதுவுமே நடக்கும்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த 10 லட்சத்தினால. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் வந்து தேவையில்லாமல் எதை நினச்சோ பயப்பட மாட்டீங்க. உங்களால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கான்ஃபிடென்ட்டான லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போது சில பேர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்ன தான் நல்ல நாலேஜபிள் நல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் கூட ஒரே ஜாபில் ஒரு கம்மி சேலரியில் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. ஆனால் அதை விட நாலேஜ் அண்ட் ஸ்கில் கம்மியாக இருக்க பர்சன் பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து டக்குன்னு போவாங்க. இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லே இருந்தால் கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைப்பாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு. இது ஒரு ரீசனாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனாவசியமாக ரிஸ்க் எடுக்க ரொம்பவே பயப்படுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு மாதம் 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து மாதம் ஒரு 30,000 40,000 வந்து செலவுக்கு போகுது. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 3 months நான் ஜாப் தேடி அந்த ஜாப் எனக்கு கிடைக்காம போச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஜாபில் வந்து ரொம்ப வருஷமாக என்னதான் ஸ்கில் என்னதான் இருந்தால் கூட அதே ஜாபில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்துட்டு இருப்பாங்க. இதனாலவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் போயிடுது. ஈவன் தான் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம அதை ட்ரை பண்ணாமே விட்டுறோம். இப்போ இதுவே உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுப்போமே, இப்போ நான் சொன்ன மாதிரி மாதம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து 30,000 ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு நீங்கள் எதை நினச்சும் பயப்படாமல் லைஃப்பை வந்து ஸ்ட்ராங்காக லீட் பண்ணி உங்களால் கொண்டு போக முடியும். பிகாஸ் நீங்கள் சேலரியே இல்லைன்னா கூட இந்த 10 லட்சம் வந்து நெக்ஸ்ட் 3 வருஷம் காப்பாற்றுன்னு நான் சொல்ல வரேன். அதுக்காக நீங்கள் எல்லாமே வந்து வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த பீரியடில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். உங்களுக்கு கான்டென்ட் க்ரியேஷன் நல்லா வருது அப்படின்னா வித்தின் 3 இயர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பெட்டர் ரீச்சும் உங்களுக்கு கிடைக்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த 10 lakhsோட இம்பார்ட்டன்ஸ்லாம் எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து இதை சேவ் பண்ணணும், இந்த டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ கவலைப்படாதீங்க, அதையுமே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் செபி ரிஜிஸ்டர்லாம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிறது அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லை, உங்கள் சைடு நீங்களும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கெரியர் அண்ட் ஃபினான்ஸ் ரிலவெண்ட்டான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ எப்படி அந்த 10 லட்சத்தை அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மாதம் 20,000 வந்து உங்களால் சேவ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோமே. நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் 20,000 வந்து சேவ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா 4 வருஷம் 9 மாதத்துல இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இதுவே உங்களால் 25,000 முடியுது அப்படின்னா 3 வருஷம் 4 மாதத்துலேயே வந்து இந்த 10 லட்சத்தை நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இதுவே 30,000னா 2 வருஷம் 9 மாதத்துலேயே வந்து இந்த டார்கெட்டை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். பட் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருனாலையும் மாதம் 20,000 30,000 வந்து சேவ் பண்ணுறது கஷ்டம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களால் மாதம் ஒரு 5,000 10,000 சேவ் பண்ண முடியுதுன்னா தாராளமாக சேவ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், நான் பேங்க்கில் தான் போடணுமா, நான் வந்து கோல்டோ மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி இதை வந்து 2 மைல்ஸ்டோனாக நீங்கள் பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் 2 லட்சத்தை நீங்கள் எப்படியாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் வந்து அதை வந்து எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏன் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி வருது, ஃபேமிலிக்காக ஏதோ பணம் தேவைப்படுது, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால உங்களுக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இமீடியட்டாக வந்து விற்றுட்டு வாங்கிட்டு வரணும். அப்போதைக்கு என்ன ரேட்டுக்கு போதோ அந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். பட் இதுவே வந்து எமர்ஜென்சி ஃபண்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எடுத்து அப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்டுன்றது ரொம்பவே முக்கியம். அது வேலை இருக்கோ வேலை இல்லையோ அதுதான் உங்களை காப்பாற்றும். அந்த 10 லட்சத்தில் 8 லட்சத்துக்கு நான் ஐடியா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லட்சத்தை வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ மைல்ஸ்டோன் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் இப்போ தான் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை பற்றிலாம் யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எப்படி ஒரு 2 லட்சத்தை எமர்ஜென்சி ஃபண்டாக சேவ் பண்ணி வைக்கிறதா பார்த்தோம். இப்போ இந்த மைல்ஸ்டோன் 2ல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சேஃபான பர்சனாக ஃபீல் பண்ணுவீங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போனால் என்னால் தாங்கிக்க முடியாது, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் வந்து ரொம்ப யோசிப்பேன் பயப்படுவேன் அப்படின்ற பட்சத்தில் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குலாம் புதுசாக வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டுட்டு வாங்க. அதாவது நான் உங்களால் வந்து மாதம் 15,000 சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், அப்படி நானே அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து முதல் 9,000 வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு வாங்க. ரிமைனிங் வந்து ஒரு 4,000 3,000 வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ரிமைனிங் வந்து ஒரு 4,000 நீங்கள் வந்து குறைஞ்சது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் 1,000 2,000 வந்து நீங்கள் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அது எப்படி நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எதில் வாங்குறது, அது யாருமே சொல்லவே மாட்டுறாங்க அப்படின்னா, நீங்கள் போய்ட்டு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஃபண்டு வரும். அதில் எது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஷார்ட்ஸில் கூட நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன்.
எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. எது வந்து பாசிவ் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் நீங்கள் போயிடாதீங்க. அதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது ஒன்று. இப்போ கோல்டு வந்து 2000க்கு 3000க்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? மினிமம் ஒரு கிராமே வந்து 14-15 கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இப்போ ஜீரோதா இல்லை இது மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நிஃப்டி பீஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வரும். நீங்கள் நிஃப்டி பீஸில் 500 ரூபாய், ஐ மீன் மினிமம் உங்களால் ஒரு 100 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னு இருக்கும்போது மாதம் 2000 3000 வந்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். இப்போ செகண்ட் கேட்டகரி பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக இருப்பாங்க. அதாவது அவங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. லைக் ஒரு 2 வருஷம் 5 வருஷத்துக்கு வந்து எனக்கு பணம்ன்றது ரொம்ப நீடாக இருக்காது, என்கிட்ட ஓரளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த 10 லட்சம் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 9000 எடுத்துகிட்டு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. மிச்சம் இருக்கிற 3000 வந்து கோல்டுலையும் மிச்சம் இருக்கிற 3000 வந்து டெபாசிட் ஃபண்ட்லையுமே போட்டுட்டு வாங்க. இப்போ தேர்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. அதாவது ஒரு யங் பர்சன் 21 வயசு 22 வயசு தான் ஆகுது, இல்லை 25 வயசுக்குள்ளே தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்களாம் வந்து ரொம்ப அதிகமாகவே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது மாதம் ஒரு 12,000 கூட நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அதுவும் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அது இல்லாமல் கூட வந்து ஒரு 2000 வந்து நீங்கள் வந்து டெபாசிட்லேயோ இல்லை கோல்டுலேயோ ஒரு 1000 ரூபாய் வந்து டெபாசிட்லேயோ இது மாதிரி ஒரு 15,000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃபான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜாக ரிட்டர்ன் வந்து ஒரு 5 to 7% வரும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் வந்து அதிக பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்பீங்க. அப்படின்றதுனால வந்து ஒரு 7%க்குள்ளே தான் ரிட்டர்ன் வரும். அப்படி ஒரு 7%க்குள்ளே ரிட்டர்ன் வருது அப்படின்னா உங்களால் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த 10 லட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 5 years to 5.5 yearsக்குள்ளே இந்த டார்கெட்டை வந்து உங்களால் அடைய முடியும். இப்போ இதுவே நீங்கள் வந்து நான் சொன்ன ஒரு பேலன்ஸ் பர்சன் கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 to 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படின்ற பட்சத்தில் உங்களால் வந்து 4 to 4.5 வருஷத்துக்குள்ளே இந்த 10 லட்சம் டார்கெட்டை வந்து உங்களால் ஈஸியாக அடைய முடியும். இப்போ இதுவே நான் சொன்னேன் நீங்கள் வந்து அக்ரெசிவ் பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வந்து 10 to 12%ன்றதை வந்து நான் வந்து நினச்சிக்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3.5 years to 4 years வந்து நீங்கள் இந்த டார்கெட்டை அடைய முடியும். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து அதே ரிட்டர்ன் பர்சன்டேஜ் வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸும் வரும். நான் சொல்கிறது எல்லாமே லாங் டேர்முக்கு தான். ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே போட்டு போயிடலாம், 1 வருஷம் 2 வருஷம்னா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாங் டேர்மில் நீங்கள் யோசிங்க. இந்த 10 லட்சம்ன்றது அடுத்த ஒரு 5 வருஷம் வந்து நீங்கள் யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கமிட்மெண்ட் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஒரே கோல்டுலேயே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு வந்து இப்போ பயங்கரமாக ரேலி ஆகி ஒரு பீக்கில் இருக்குது. இது வந்து இதே இதில் மெயின்டைன் ஆகுமா இல்லை திருப்பி எப்போ ஏறும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து கோல்டில் கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் சேஃபுக்கு வந்து டெபாசிட்டில் அதாவது பேங்க் டெபாசிட்லேயும் கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கேன். பிகாஸ் இப்போ இருக்கிற ஐடி டெக்னாலஜியில் யாருக்கு எப்போ வேலை போகுதுன்னு சொல்ல முடியலங்க. பிகாஸ் ஒரு இஎம்ஐ ட்ராப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவும் நம்மளை விட்டு போகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். லைஃப்லேயே வந்து நம்ம ரொம்ப உடஞ்சி போனமே உட்காந்துருக்கோம். யார்கிட்ட போய் எப்போ ஹெல்ப் கேட்குறது, பணம் கேட்டால் கொடுப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்களா இல்லை ஃபேமிலி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். அதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சேவிங்ஸுன்றது ஃபஸ்ட் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன முதல் 2 லட்சம் வந்து எமர்ஜென்சி பண்ணுறோம், அடுத்த ஒரு 2 லட்சத்தை வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 10 லட்சம் டார்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், முதல் 10 லட்சம் சேவ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வந்து டபுள் ஆக அப்படின்றது இன்னும் பாதி டைம்லேயே ஆகலாம். பிகாஸ் நீங்கள் அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா எனக்கு 10 லட்சம் சேவ் பண்ண 5 வருஷம் ஆச்சு, அடுத்த 10 லட்சம் சேவ் பண்ண உங்களுக்கு வந்து 3 வருஷத்துலேயே நடக்கலாம், இன்னொரு 10 லட்சம் இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷத்தில் நடக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணிகிட்டே போக முடியும் சீக்கிரம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.